வணக்கம் நண்பர்களே. நாம் கேரளாட்டில் இன்றைக்கி 12/3 ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இவங்க ஒரு ஸ்க்ரீன் கொடுத்து வந்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் நம்ம கவனிக்கலை நேற்று. இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு நாள் டி போர்டும், அதாவது 4 டிஜிட்டில் அவங்க கொடுத்த கெஸ்ஸிங் படி டி போர்டு 4 டிஜிட்டில் டி போர்டும், 3 டிஜிட்டு கெஸ்ஸிங்கில் ஏ போர்டும், அடுத்து 4 டிஜிட் கெஸ்ஸிங்கில் உள்ள பி போர்டும், அடுத்து 3 டிஜிட் கெஸ்ஸிங்கில் சி போர்டும் டைரெக்டாக வச்சு பாஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி இவங்க இந்த ஸ்க்ரீன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டிஏபி 4 டிஜிட்டில் இந்த 3 டிஜிட் அப்படியே வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. 3 டிஜிட்டில் சி போர்டு டேரெக்டாக வச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்க தெளிவாக ஒரு நாள், 1 மாதமோ 2 மாதமோ கணக்குப்படி பார்த்து இவங்க அதை வச்சு கரெக்ட் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க. இதை கவனிக்கிறவங்க கண்டிப்பாக 4 டிஜிட் அடிக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, டிக்கெட்டில் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிக்கெட் 50 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாதீங்க. கேரளா கவர்மெண்ட்டுக்கு 1 இயர் அவங்களுடைய கேரளா சேல்ஸ் 41,000 கோடி. அதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும் 11,000 கோடி. அதனால் டிக்கெட் எடுக்கிறது ரொம்ப கம்மியாக, ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணாமல் எடுக்கணும். அப்படி எடுத்தால் நமக்கு வின்னிங் வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இழப்பு இருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது நாளைக்கு இவங்க என்ன கெஸ்ஸிங் கொடுத்துருக்காங்க, நம்ம கால்குலேஷன் என்ன, 4 டிஜிட்டில் 9347, 3 டிஜிட்டில் 568, 568. இப்போது இன்றைக்கி 4 டிஜிட்டும் கரெக்டாக பாஸ் பண்ணாங்க. நாளைக்கு அப்படி இருக்குமா, ஒருவேளை டபுள்ஸ் இறங்கிச்சுன்னா எது இறங்கும் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா நமக்கு கணிப்பில் என்ன வருது, 13ஆம் தேதிக்கு என்ன கணிப்பு வருது. இப்போது டைரெக்டாக இருந்தால் 4 டிஜிட்டில் உள்ள சி 7 இறங்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 3 டிஜிட்டில் உள்ள சியை கரெக்டாக பாஸ் பண்ணதுனால நாளைக்கு 4 டிஜிட்டில் உள்ள சி நம்பர் 7ங்கிறத இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டி போர்டு டைரெக்டாக உட்காந்துச்சுன்னா 9. அதே மாதிரி 3 டிஜிட்டில் அந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் டைரெக்டாக உட்காரோம், அப்படின்னா 2 நம்பரும் டைரெக்டாக உட்காரலாம். ஏபி, இந்த 2 ஏபியில் உட்காந்துச்சுன்னா 5 6 95 67. அதாவது இந்த 3 டிஜிட் ஏறு வரிசையில் உட்காருமா, 5 6 7 உட்காருமா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை 95 67 உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கால்குலேஷன் வச்சு மற்றவங்க எதுவும் டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா என்ன நம்பர் வரும் அப்படின்னு நாளைக்கு நம்ம கணிப்பில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் கால்குலேஷனில் எடுத்து பாருங்கள். உங்கள் கால்குலேஷனில் என்ன வருதுன்னு நோட் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.